Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசம் ஆவியின் கனிகளிலும் ஆவியின் வரங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, விசுவாசம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே அற்புத அடையாளங்கள் நடக்கும் என்று நாம் நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் கிரியை செய்யும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. இன்றைக்கு 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் உண்டு. பாருங்களேன், இந்த வரங்களில் விசுவாசம் உண்டு. பாருங்களேன், வேறொருவனுக்கும் அந்த ஆவியினாலே விசுவாசமும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போனா, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். பாருங்க, விசுவாசம் ஆவியின் கனியிலும் ஆவியின் வரங்களிலும் விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த விசுவாசம் இருந்தா தான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியுமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இந்த கால வேளையில நீங்க கேட்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே எனக்குள்ள அந்த விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. அப்பா, அந்த விசுவாசம் எனக்குள்ள வேணும்ப்பா. உம்மை நம்புகிற விசுவாசம், உம்முடைய வார்த்தையை நம்புகிற விசுவாசம், இந்த வார்த்தையில நிலைநிற்கிற விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா. விசுவாசம் கேட்கிறதுனால வரும் என்று சொல்லுகிறது போல, எனக்கு அன்பான தேவ பிள்ளை, உங்களுடைய வார்த்தையை அதிகமாய் கேட்கிறதுனால எனக்கு விசுவாசம் பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம இந்த நாளிலே கேட்க போகிறது ஆவியின் கனியில் இருக்கிற விசுவாசமும் ஆவியின் வரங்கள் இருக்கிற விசுவாசமும் நமக்குள் இருந்தால் நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டும் ஆண்டவர் செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் சாத்தியப்படுத்த போகிறார். உங்களை எந்த சொல்லி உங்களை கேலி கிண்டலுக்கு சொன்னாங்களோ, நீ படிக்க மாட்டேன்ற, நீ உருப்பட மாட்ட, உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காது, உன் வாழ்க்கையில் இது கிடைக்காது, எதெல்லாம் சொல்லி உன்னை ஏளனமாய் பேசினாங்களோ அந்த விசுவாசம் எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கும். ஹல்லேலூயா. எதெல்லாம் நீ இழந்து போனாயோ, நீ விசுவாசமாய் ஜெபிப்பாய், ஆனால் என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீ எதை கேட்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் கேட்க போகிறதெல்லாம் அந்த விசுவாச வரமும் விசுவாச கனியும். கேட்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறோம்ப்பா. என் தேவரே, நீர் விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாசத்தை தாரும் ஐயா. ஆவியின் கனியில் இருக்கிற அந்த விசுவாசமும் ஆவியின் வரங்கள் இருக்கிற விசுவாசத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறும்படி ஆண்டவரே, விசுவாசத்தை தரித்து இருக்கிறவர்களாய், ஆண்டவரே விசுவாசத்தை ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் பற்றிருக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவர் இருக்கும்படி தேவ ஆவியானவரே உம்முடைய ஆண்டவரே வல்லமை எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக, எம்முடைய விசுவாசம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாகப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆண்டவரே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசுவாசத்திலே வல்லவர்களாய் எங்களை மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்துங்க. எல்லா தடைகளும் உடைத்து அன்பு பிள்ளைகளுக்கு விசுவாசத்திலே ஆண்டவரே வல்லவர்களாய் நீர் மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியின் கனிகளை விசுவாசத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை வாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயித்து வச்சிருக்கிறார். God bless you. Hello, praise the Lord. Daily blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.